ஒரு பசுமையான இடங்க, மலையினுடைய தாழ்வான ஒரு பகுதி, டேமுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான டென்ட் ஸ்டேங்க. ஒரு சூப்பரான வியூவை பார்த்துக்கிட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டென்ட் ஸ்டே பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனு விக்ரம். டே சுப்ரமணி, கமான் வாடா. வந்துட்டான் பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் தாங்க பழகணும். Step 1, wake up early, gonna rise with the sun. Step 2, get some good, some food in you. Step 3, grow hard, out what you wanna be. Actually, இன்னைக்கு கெஸ்ட் கம்மி. Everybody just do your thing. Wake up, today's gonna be a good day. 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 Yo, set your affirmations, aspirations. I got shit to do, the aftermath of preparation. Good food, good mood. என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. ஸோ தேனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரளா பார்டர்லேயே இருக்கக்கூடிய சூரியநெல்லி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோங்க. சூரியநெல்லி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தங்கி அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டை பார்த்துட்டு குளுக்கு மலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. அது மட்டும் இல்லை, சூரியநெல்லியில் அதிகமான டென்ட் ஸ்டே இருக்குது. அதில் எப்படியாவது ஸ்டே பண்ணணும், அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஸ்டே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியநெல்லியில் இருக்கக்கூடிய நியூ லேண்டு டென்ட் ஸ்டேக்கு வந்திருக்கேங்க. இது booking.comல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கு மலை சன்ரைஸ் வேலி அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த டென்ட் ஸ்டே எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக நான் நைட்டே வந்துட்டேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அதை சொல்லணுன்றேன். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனை வைக்கிறேங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும். திஸ் இஸ் மனு விக்ரம், ட்ரிப் பிளானர். வாங்க கைஸ், உள்ளே போகலாம். டென்ட் ஸ்டே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கைஸ், இந்த நியூலாண்ட் டென்ட் ஸ்டேக்கு வர்றதுக்கு நீங்கள் சூரியநெல்லி வந்துடுங்க. சூரியநெல்லியில் தான் இருக்குது ப்ராப்பராகவே. நீங்கள் அங்கே வந்துட்டீங்கனாலே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறவாங்க. நீங்கள் பைக்கில் வரீங்க, காரில் வரீங்கன்னா உங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் பார்க் பண்ணுறதுக்கு தனியாக பார்க்கிங் வச்சுருக்காங்க. அப்படியே இறங்கி கீழே போகணுங்க. கரெக்டாக ஒரு 500 மீட்டர் உள்ளே போகணும். வாங்க, உங்களை கூப்பிட்டு போகிறேன். இந்த டென்ட் ஸ்டே பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து கொஞ்சம் தாழ்வான பகுதியில் தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் உள்ளே போகணும். போகிற வழி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். சுற்றி ரொம்ப பசுமையாக இருக்கும். நிறைய மரங்கள் இருக்குது, காடு மாதிரியே. பக்கத்தில் இங்கே பாருங்கள், ஏலக்காயெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். இந்த போகிற வழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். உங்கள் பைக்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு போயிடலாம். உங்கள் கார் மட்டும்தான் அங்கே பார்க்கிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கார்லாம் அங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சேஃபாக தான் இருக்குது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஓகேங்களா? வாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. நேற்று நைட்டு நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா வெளியில் இதெல்லாம் எடுக்க முடியல. பாருங்கள், எல்லா பக்கமும் சூப்பரான மரம். இந்த பசுமையை விரும்புகிறவங்க, நேச்சராக போய் ஸ்டே பண்ண நினைக்கிறவங்க, நல்ல ஒரு டென்ட் ஸ்டே சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. நல்ல பெரிய டென்ட் ஸ்டேங்க. ஸோ அதனால் பயமில்லாமல் தங்கலாம். ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, கப்பலாக வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இங்கே டென்ட் ஸ்டே வச்சுருக்காங்க. ரொம்ப பிடிக்கும். இங்கே கூட உங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ணிக்கலாம். பைக் மட்டும்தான் பண்ண முடியும், காரெல்லாம் அங்கே தான் நிற்க முடியும். சரிங்களா? வாங்க, இப்போ உள்ளே வந்துட்டேன். பார்த்தீங்களா, நிறைய டென்ட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 டென்ட் வச்சுருக்காங்க. 100 பேர் தங்கக்கூடிய கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதுவே ரொம்ப பெரிய ஆசம் தான். ஒவ்வொரு டென்ட்டுக்கும் 2 பேர் இல்லாட்டி 3 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ சூரியநெல்லியில் ஒரு நல்ல கிளைமேட்டு. நேற்று இந்த நேரமெல்லாம் மிஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எதுவுமே வியூ பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. பட் எனிவே நம்ம வந்த நேரம் இந்த வியூ எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியுது. பாருங்கள், எத்தனை டென்ட் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே மட்டும் இல்லைங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகுங்க. அந்த லாஸ்ட்டு கீழே வரையே போகும். இங்கேருந்து ஆனையிரங்கல் டேமை ரொம்ப சூப்பராக பார்க்கலாங்க. ஸோ அந்த வியூக்காகத்தான் நான் இங்கே வரேன். ஓகே. ஸோ அந்த வியூக்காகத்தான் நான் இங்கே வரவே செஞ்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதர்ச்சி அது கிடச்சிச்சு. நான் யாரோட ரெஃபரன்ஸ்லையும் வரல. ஜஸ்ட்டு booking.com போய் எது ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து புக் பண்ணும்போது இதை நான் புக் பண்ணேன். வந்து பார்த்து அப்படி நடந்துருச்சு. இவ்வளோ பெரிய டென்ட் ஸ்டேவா அப்படின்னு சொல்லி நைட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டிஜே, அப்புறம் கேம்ப் ஃபயர்லாம் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே பொதுவாக தான் போட்டு கொடுத்தாங்க. இதுக்குன்னு தனியாக சார்ஜ் பண்ணல. இந்த சார்ஜஸ் எல்லாத்தையுமே நான் கடைசியில் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். சரிங்களா? இப்போ டென்ட் ஸ்டே பற்றி சொல்லலாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டென்ட்லேயுமே 2 பேர் இல்லை நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா 3 பேர் கூட தங்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு 3 டென்ட்டு போட்டிருக்காங்க. அங்கே ஒரு 10 டென்ட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம டென்ட்டு கீழே இருக்குது. நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். வாங்க.
உள்ளே வந்த உடனே இதுதான் இருக்குது. வந்த உடனே இந்த டென்ட்டு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாத்ரூம் வச்சுருக்காங்க. சரிங்களா. ஆக்சுவலாக இந்த டென்ட் ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா 1-2 தான் இருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 4 வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு. இங்கே 4 அங்கே 4 வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ஓகே தான். சரிங்களா. இந்த டென்ட் ஸ்டேயில் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக, அது இந்த மலைகளுக்கு பக்கத்தில் தங்குறதுக்கு ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. நம்மளோட வெஹிக்கிள் இங்கே கூட நம்ம பார்க் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் அப்பாவோட ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்தேன், சல்லுன்னு இங்கே வந்துடுவேன். அப்படி வந்தது தான் நேராக இங்கே வந்து பார்க் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 டென்ட் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 டென்ட் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் நைட்டு பார்ட்டி பண்ணக்கூடிய இடம். கேம்ப் ஃபயர் போட்டு சூப்பரான லைட்டெல்லாம் ஜிகு 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 ஜிகுன்னு போடுவாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நைட் வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன். சரிங்களா. இங்கே அப்படி இருக்கா, அப்படி அது கீழேங்க. அப்படியே அங்கே கீழே போனீங்கன்னா அங்கே டென்ட்டு, அங்கே டென்ட்டு, அங்கே டென்ட்டு, எந்தெந்த இடத்துல வேணால் டென்ட்டு போட்டிருக்காங்க. எந்த டென்ட்லேருந்து நீங்கள் பார்த்தாலும் ஒரு சூப்பரான வியூ உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நமக்கு வேணும். இங்கே வர்றதே அந்த வியூவை பார்த்துக்கிட்டு ஒரு டீ குடித்தாலும் இல்லை சாப்பிட்டாலும் அந்த வியூ எங்கே இருந்தாலும் தெரியணும் அப்படின்றக்காக தான் இந்த மாதிரி டென்ட் ஸ்டேயில் தங்குறோம். நைட்டு செம மிஸ்ட்டுங்க, பயங்கரமான மிஸ்ட்டு. கண்ணு கூட தெரியல அந்த ஸ்கூட்டரில் வரும்போது, அந்தளவுக்கு மிஸ்ட் இருந்துச்சு. கொஞ்சம் தட்டு மாதிரி தான் அந்த சைடே வந்தேன். அதனால் இந்த மாதம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அடுத்து வரும்போதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. கரெக்டாக அந்த மாதிரி கிளைமேட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களோட ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் டேரெக்டாகவே. அப்படி கீழே போகலாம். சரிங்களா. நல்லா விலாசமாக இருக்குங்க, எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இந்த மாதிரி பாதையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே கிச்சனு. சரிங்களா, அதுக்குள்ளே தான் சமைக்கிறாங்க. இது இங்கே வேலை செய்கிறவங்களோட ரூம்ஸ் இருக்குது. இது அங்கே டைனிங் ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா. ஹாய் ப்ரோ. ஆக்சுவலாக இப்படியே இறங்கி நம்ம போகலாம். இப்போ ஹாய் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் தான் இங்கே மேனேஜராக இருக்கார். இங்கே ஒரு டென்ட் இருக்குது, இன்னொரு டென்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இது நல்ல பெரிய டென்ட்டு. ஆக்சுவலாக ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியல, எனக்கு ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆள் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த டென்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 4% டென்ட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4% டென்ட்டு, 4 பேர் தங்குற மாதிரி. ஸோ 4 பேர் தங்கிடுவாங்க. அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, இந்த சைடு ஒரு டென்ட் இருக்குது. சரிங்களா. அப்படி கீழே இறங்கி போகலாம். அங்கே ஒரு 4% டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்ந்து தங்கிக்கலாம், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த சைடு டைனிங் ஹால் காட்டினேன் பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம சாப்பாடு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இது ஃபுல் பேக்கேஜாகவும் பண்ணுறாங்க. வெறும் டென்ட்டு மட்டுமே உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கும் கொடுக்குறாங்க. அது உங்களோட விருப்பம். ஃபுல் பேக்கேஜாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், டென்ட்டு மட்டுமா எடுத்துக்கலாம். அந்த பேக்கேஜ் விஷயத்தை எல்லாத்தையும் நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை பார்த்து முடிச்சிடலாம். அப்படியே இந்த சைடு போகலாம். எல்லா பக்கமே டென்ட் இருக்குங்க. நான் கூட ஏதோ ஒரு 5 டென்ட்டு 6 டென்ட்டு போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் அப்படியெல்லாம் கிடையாது, நிறைய டென்ட்டு போட்டிருக்காங்க. இந்த இடம் நைட்டு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, செம்ம பக்காவாக இருந்துச்சுங்க. நைட்டு ஒரு 1 o'clock இங்கே நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் அந்த வியூவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒரு 3 டென்ட்டு போட்டிருக்காங்க. அங்கேருந்து பார்க்கும்போதும் சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். இடையில இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. கொஞ்சம் கீழே இறங்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான ஆனையரங்கல் டேம் தெரியுங்க. ஸோ அதனால் நல்ல வியூ கிடைக்கிற மாதிரி எனக்கு டென்ட்டு கேட்டிருந்தேன். அதுக்காக கொடுத்த டென்ட்டு தான் இந்த டென்ட்டு. இந்த டென்ட்டில் தான் நம்ம ரூமு. ஆக்சுவலாக இன்றைக்கி கெஸ்ட்டு கம்மி, அதனால் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு சிங்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல டென்ட்டே கொடுத்துட்டாங்க செப்பரேட்டாக. நல்லா ஃப்ரீயாகவே தங்குங்க பிரதர். ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சோலோவாக தான் வந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல. சரிங்களா. சோலோவாக வர்றவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேரிங் பேஸிஸில் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி
கெஸ்ட் யாரும் இல்லாட்டி சிங்கிளாகவே கொடுத்துருவாங்க. ஒரு டென்ட்டை நீங்கள் முழுசாகவே யூஸ் பண்ணலாம். கெஸ்ட் இருந்தாங்கன்னா ஷேரிங்கில் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சிங்கிளாக வந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, டென்ட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, அதனால் இன்றைக்கி ஃபுல்லு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி தங்க முடியாது, இவங்க எல்லாருமே செக் அவுட் பண்ணி தான் ஆகணும். நம்மளும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம், பட் ஃபுல்லு டென்ட் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம தங்கிக்கலாம். நம்ம ஒரு பக்கத்தில் தானே இருக்குது, சரிங்களா. நைட்டு செம குளிருங்க, நல்ல ஒரு குளிர். 2 பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க நமக்கு. இங்கே ஒரு பெட்ஷீட்டு, அங்கே ஒரு பெட்ஷீட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் போட்டிருந்தாங்க. நான் அப்போ தான் கேட்டேன், இது பார்த்தாதுங்க இன்னொரு பெட்ஷீட் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்களே கொடுத்துட்டாங்க. நல்லா கம்பளி மாதிரி இருக்குது. நல்லா தூங்கிட்டேன். நல்ல குளிர். நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கெலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. லைட்டு போட்டு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன லைட்டெல்லாம் தெரிஞ்சிச்சு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சரிங்களா, வாங்க அந்த சைடு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கீழே இறங்கி போகலாங்க. அங்கே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் ப்ரோ, பாய் ப்ரோ. ஆக்சுவலாக அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆலப்புழா, கோட்டயம், கண்ணூர் அந்த சைட்லேருந்து வந்திருக்காங்க. எல்லோரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. சரிங்களா, நான் மட்டும்தான் சிங்கிள். அவங்க எல்லாருமே ஒரு குரூப்பு, கிட்டத்தட்ட ஒரு 20 பீப்புள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து மிங்கிள் ஆயாச்சு. சரிங்களா, இங்கே ஒரு 2 டென்ட் இருக்குது. நீங்கள் இங்கே வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சரிங்களா, இந்த டென்ட்டில் ஃபுல்லாகவே ஆள் இருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகான விஷயம். சரிங்களா, இங்கே உட்காந்து டீ குடிக்கிறது எல்லாமே உட்காந்துக்கிடுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க இந்த வியூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் ஆனையிரங்கல் டேம். அந்த டேமோட மொத்த வியூவும் நம்ம இங்கேருந்து பார்க்கலாங்க. இந்த லாஸ்ட் வரை இருக்கும். அப்படியே போனீங்கன்னா டேம் முழுசாக பார்க்கலாம். போட்டிங் போவாங்க, அதையும் நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். பார்க்குறதுக்குன்னே இருக்கக்கூடிய வியூ ரொம்ப நல்லா இருக்குங்க. காலையில் ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கு மலை போயிட்டேன். அதனால் அந்த காலையில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்டோடு இருக்கக்கூடிய வியூவை மிஸ் பண்ணிட்டேன். பட் கொழுக்கு மலை போனது தரமான சம்பவம். அது தனி வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன். அதனால் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைஸ் கொடுக்குறாங்க, சிக்கன் கொடுப்பாங்க, சப்பாத்தி கொடுப்பாங்க. ஸோ ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் நேற்று நைட்டு சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கேயே சமைச்சு கொடுக்குறாங்க. இட்லி, தோசை, சட்னி எல்லாமே கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நான் காட்டுறேன். சரிங்களா, கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். இந்த வியூக்காகவே இங்கே வந்து தங்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக, எவ்வளோ நான் உங்கள்கிட்ட சொல்லலை. டென்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 600 ரூபீஸுங்க. Booking.comல 600 ரூபீஸ் மட்டும்தான் ஒரு டென்ட்டை கொடுத்துருவாங்க. மேபி கெஸ்ட் அதிகமாக இருந்தாலும் ஷேரிங் பேஸு, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சிங்கிள் டென்ட்டாகவே கொடுத்துருவாங்க. ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் விஷயத்துக்கு வருவோம். இந்த பேக்கேஜ் விஷயம் பார்த்தீங்கன்னா 1800 ரூபாங்க, 1800 ரூபீஸ் சொல்கிறாங்க இந்த பேக்கேஜில் என்னென்ன இன்க்ளூடுன்னு பார்த்தீங்கன்னா டென்ட்டு, 2 வேறு ஃபுட்டு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு 2மே கொடுத்துட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொழுக்குமலைக்கு உங்களை ஜீப் சஃபாரியில் கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த ஜீப்புக்கு காசு, அங்கே இருக்கக்கூடிய டிக்கெட்டுக்கு காசு எல்லாமே சேர்த்து 1800. அது மட்டும் இல்லாமல் டீ கொடுத்துட்றாங்க. டீ எப்போ கேட்டாலுமே அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுதான் அந்த பேக்கேஜ் விவரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் இதெல்லாமே காமனாக போடுவாங்க, நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். மியூசிக் எல்லாமே இருக்குது. ஸோ த்ரோ அவுட்டாக நீங்கள் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப அசிஸ்ட் பண்ணுறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஃபேமிலிஸ் தான் வர சொல்கிறாங்க. எனவே நீங்கள் ஃபேமிலியோடு வாங்க, அப்பா அம்மாலாம் கூப்பிட்டுவாங்க, அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது நல்ல விஷயம் தான். பட் இந்த கேம்ப் ஸ்டேயில் தங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஸாக வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் வந்திருக்காங்க, கேரளாவோட அந்த அடுத்த சைட்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே அடி பொலிங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணானுங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வரணும் அப்படின்றது தான். ஸோ இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூ பாருங்கள். அப்படியே கீழே இருந்து அப்படியே மேலே வரைய வச்சுருக்காங்க ஒவ்வொரு டென்ட்டாகவும். நம்ம எந்த டென்ட்டு கேட்டாலும் தருவாங்க. அது ஆக்குப்பை இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தருவாங்க. அங்கே இங்கே இந்த மாதிரி நிறைய கட்டி விட்டுருக்காங்க. அந்த கட்டி விட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ட்ரைபல் வில்லேஜுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ
எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணி எனக்கு லொக்கேஷன் அனுப்புங்கன்னா ஜஸ்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சிருவாங்க. Booking.comல லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறி காமிச்சிச்சு, கரெக்டாகவே காட்டலை. இவங்ககிட்ட டேரெக்டாக பேசி அந்த லொக்கேஷனை வாங்கினேன். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க. நான் போய் தங்குவேன், எனக்கு அங்கே பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பிடிச்சிருக்கிறத பற்றி தான் சொல்லுவேன், பிடிக்கலைன்னா கண்டிப்பாக பிடிக்கல அப்படின்றத சொல்லிடுவேன். இதில் என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடக்கணும் நீங்கள், சரிங்களா? ஸோ அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. நைட் ஆச்சுன்னா சூப்பராக பல்ப் அங்கே இங்கே அங்கேன்னு சொல்லி சூப்பராக பல்பெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ பல்பை பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நைட் வீடியோ பார்த்துட்டு வாங்க கைஸ். இப்போ இருக்கக்கூடிய 10 ஸ்டேவோட நைட் வியூ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நைட்டில். கேம்ப் ஃபயர் அங்கே இருக்குது. கேம்ப் ஃபயர்லாம் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணலாம். நல்ல மியூசிக் இருக்குது, டிஜே ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நைட் வியூ பாருங்கள், ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுதான் நம்ம டென்ட்டு. இப்போ நம்ம சிங்கிளாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே ஃப்ரீயாக இருக்கிறதுனால நமக்கு சிங்கிள் டென்ட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். வாங்க, உங்களை அந்த லாஸ்ட்டு கூப்பிட்டு போகிறேன். இந்த நைட் வியூ மட்டும் பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்கள் வந்து தங்குனீங்கன்னா கண்டிப்பாக நைட் வியூவை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாத்துலேயுமே கெஸ்ட் இருக்காங்க, இதில் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு காலேஜ்லேருந்து புக் பண்ணி வந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்த காட்டுறேன். நைட்டில் இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரிங்களா? இங்கே எல்லாமே கெஸ்ட் இருக்காங்க. இதாங்க ரொம்ப பிடிச்ச இடம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சரிங்களா? இந்த இடத்துல தான் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஓகேங்களா? மார்னிங் இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டில் இப்படி தான் இருக்குது, சரிங்களா? அங்கங்கே அந்த மாதிரி தோரணங்கள்லாம் தொங்க விட்டுருக்காங்க. லைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு சூப்பரான ஆள் இருக்கான். சுப்ரமணி, டே சுப்ரமணி, கமான் வாடா, உங்களுக்கு காட்டுறேன் அவங்கள, சரிங்களா? வாடா, டே வாடா. வந்துட்டான் பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் தாங்க பழகினா, ரொம்ப ரொம்ப நல்லா பழகிட்டான். சரி. எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நல்லா பழகினேன், சூப்பராக பழகினா. என் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டாங்க. நைட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1 மணிக்கெலாம் என் கூட தான் உட்காந்து அவனும் வியூவெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சரிங்களா? ஸோ இது தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. மொத்தமாக ஒரு வியூ காமிச்சிடறேன் பாருங்கள். பார்க்கல, சரிங்களா? இது தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொழுக்கு மலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன், சரிங்களா? அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி பண்ணாங்க, அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட் மீ. திஸ் இஸ் மனோ விக்ரம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். டாடா.